எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மோகன் ராஜ். நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கூத்தங்கரையிலேருந்து வரேன். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது, ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருந்தது. அதாவது லெக் பெயின் டிசம்பர் 2022 இருந்தது. நானும் பல டாக்டர்ஸ் ட்ரை பண்ணேன், பல நாட்டு மருந்து அது இதுன்னு ஏகப்பட்டது ட்ரை பண்ணேன். ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. எனக்கு நாளுக்கு நாள் லெக் பெயின் அதிகமாகிட்டே தான் போயிட்டுருந்தது. நான் தமிழ்நாட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணேன். பட் அந்த ஆப்ரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, சக்ஸஸ் ஆகலை. அந்த ஃபெயிலியர் ஆகிட்டதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக நடக்கவே முடியல. ஏவந்தோ பாத்ரூம் போகணுன்னா கூட என்னால் முடியல, அந்தளவுக்கு சிவியர் பெயின் இருந்தது. அப்புறமேலு நாராயணா ஹெல்த்தில் ஆல்ரெடி எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். அப்போ வந்து நாங்கள் ஆர்த்தோ இருக்கா இல்லையான்றது நாங்கள் யோசித்து பார்க்கல. சரி, எதுக்கும் இருக்கான்னு வந்து கேட்டு பார்க்கலான்ற போது ஆர்த்தோ இருந்தது. சரி, அது அப்ரோச் பண்ணும்போது பிரசாந்த் பி N சார் மீட் பண்ணோம். பிஎன் சாரை மீட் பண்ணிவிட்டு கேட்டோம், சார் இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலான்ட்டு கேட்கணும். அவர் ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாக போகும்னு சொன்னார். ஆப்ரேஷனுக்கு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு கால் பண்ணிக்கலாம், அடுத்தது கொஞ்ச நாள் விட்டு இன்னொரு கால் பண்ணிக்கலாம் தான் முடிவு பண்ணிகிட்ருந்தோம். பட்டு சார் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு யங் ஏஜாக இருக்குது, இப்போ தான் 32 ஏஜ் ஆகுது, நீங்கள் 2 காலம் சிங்கிள் டைமே பண்ணிக்கோங்க. சிங்கிள் டைம் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக உங்களால் வாக் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். அப்புறமேல் நாங்கள் என்ன சொன்னால், எங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அவர் கேரண்டி கொடுத்தார் எங்களுக்கு. வேறு யாருமே நிறைய ஆஸ்பத்திரி, தமிழ்நாட்டில் நிறைய ஆஸ்பத்திரி நாங்கள் கேட்டோம், யாருமே கேரண்டி கொடுக்கல. இது எனக்கு வந்து 16வது ஆஸ்பத்திரி அந்த மாதிரி கேட்டேன். கேரண்டி கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு அப்புறமேல் என்னாச்சுன்னா, நாங்கள் அமௌண்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தோம். வந்துட்டு ப்ராசஸ் ஏப்ரல் 20 2024 ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. நான் இங்கே ஒரு 5 days தான் தங்கினேன். தங்கும்போதே நடக்க ஆரம்பிச்சிட்டேன் வாக்கரில். சார் நான் எல்லாம் ஓகே, டேப்லெட் கால்சியம் டேப்லெட் மட்டும் போடுற மாதிரி இருக்கும், எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறமேலு 1 month அப்புறமேலு மறுபடியும் ரிவ்யூக்கு வந்தேன். ரிவ்யூக்கு வரும்போது வாக்கர் நடந்துகிட்டு இருந்தேன். அப்புறமேல வாக்கர் எடுத்துகிட்டு நடக்க சொன்னாலும் நடந்து காமிச்சேன். இனிமேல் நீங்கள் வாக்கர் யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் டைரெக்டாகவே நடங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போலேருந்து நான் டைரெக்டாக நடக்க ஆரம்பித்தேன். அப்புறமேல் நான் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரு 1 month அப்புறமேலு ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், இப்போ அரௌண்ட் 2 months ஆச்சு, நான் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது, எந்த இஷ்யூவுமே இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நான் ஆக்சுவலாக மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணால் கூட சிஸ்டம் பேஸ்டு ஒர்க்காக இருக்கும். மெக்கானிக்கல்லாம் ஹெவி மெட்டல் இந்த மாதிரிலாம் அந்த இண்டஸ்ட்ரி எனக்கு எல்லாமே இப்போ நார்மலாகிடுச்சு. ஒர்க்கும் ரெகுலர் லைஃப்பும் நல்லா நார்மலாக போயிட்டுருக்கு. ஆஃப்டர் ரிவ்யூக்கு அப்புறமேல் கூட சாரை மீட் பண்ணேன். கேரண்டி ஓகே ஆகிடுச்சா இல்லைன்னு ஓகேன்னு, எல்லாம் ஓகே ஆச்சுன்னு சரி சொல்லிட்டாரு. இப்போ நார்மலாக இருக்கேன், அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஃபீட்பேக்கை சாரை பற்றினது, பிரசாந்த் B N சாரை பற்றினது. தேங்க்யூ சார். Hi, I am Dr. Prashanth B N, Orthopedics and Robotic surgeon from Narayana Health. Today we will discuss about a patient by name Mohan Raj. He had bilateral osteoarthritis of the hip secondary to AVN of the femoral head, which is very common of late because of COVID and COVID medications. So this patient was treated in Tamil Nadu for the same condition. So unfortunately his surgical technique could not be succeed. So that's why his pain and limb persisted. He came to me with that complaint. Since he had the problem in both the hips where the core decompression was done, so the blood supply could not come back. That's why the head has go for further collapse and it has gone to osteoarthritis. So he came with the limb and he had the problem in both the hips. Since he was a young adult, so we took a challenge of doing both the surgeries at the same go. The advantage of this surgery doing at the same go is the amount of medication given are less, amount of pain handled by the patient is less. So amount of pain medication given will also be less and patient's recovery will be faster. The best thing is his limb length discrepancy will not be much and his walking style will become better because patient will be moving without problem in both the hips. So in the same way, these advantages, disadvantages are explained to the patient and he took his own time to take a decision. At last he agreed for the surgery and to undergo at a same setting as well. So we did the surgery in the same setting. First one side hip was done and then the next side was done at the same time and patient was in hospital for 5 days. His recovery was good. In 5 days, he was able to get up, walk, and comfortably he can go to toilet and come back. After that, he underwent few sessions of physiotherapy. In a matter of roughly around 1 month to
1 month, 1 week, he was comfortably walking, climbing up the stairs and climbing down the stairs. So since both the hips are addressed in the same setting, his recovery was fast and good.